செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வெங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கர கதியுடன் இருப்பதனால் உச்ச பலனை கொடுப்பார். ஆகவே இந்த வாரம் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஆகவே குடும்பத்தில சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில சுபகாரியங்கள் நடக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இந்த வாரம் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். மேலும் தனவரவு உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது நீச்சம் பெற்று வக்கரகதியிலே இருப்பதனால் தாய்க்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 6ஆம் இடத்திலே கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கம் உங்கள் கைகளிலே புரளும். 9ஆம் இடத்திலே புதன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் எதிரிகளாலும் நீங்கள் நல்ல பாக்கியத்தையே அடைவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எந்த விதமான போட்டிகள் வந்தாலும் அந்த போட்டியில நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இந்த வாரத்திலே சூரியன் 9ஆம் இடம் 10ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தை 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது உத்தராயணம் ஆரம்பித்த பிறகு தை 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு தொழில் நன்கு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தை மாதம் நீங்கள் புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதுவும் சுக்கிரனோடு இருக்கிறார். ஆகவே சந்தோஷமான தொழில் முன்னேற்றம் நன்றாக இந்த வாரம் இருக்கிறது. மேலும் 7 குடையன் லாபஸ்தானத்தில் இருப்பது மனைவியாலும் நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். 12ஆம் இடத்தில் ராகுபான் இருப்பது தொழில்துறை அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராமல் தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் நல்ல நாட்கள், அதாவது மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை ஓரளவு திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே திருஷ்டியிலிருந்து விலகுவதற்காக இந்த வாரத்திலே தொழில்துறையில் இருக்கின்ற தோஷங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக, தொழில்துறையில் இருக்கின்ற அந்த பாவங்கள் விலக வேண்டும் என்பதற்காக இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்று, இந்த வார ஆரம்பத்திலேயே ஞாயிற்றுக்கிழமை என்று உப்பு தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று உப்பு தானம் செய்வது, மேலும் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக திருஷ்டி பரிகாரமாகும், தொழில் விருத்தியும் நன்றாக இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்திலே இருக்கிறார். சுகஜீவனம் இந்த வாரம் இருக்கிறது. தொழில்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு இந்த வாரம் கிடைக்கும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். தொழில் விஸ்திரப்பு வேலைகளுக்கான அந்த முயற்சிகளை நீங்கள் ஈடுபடலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசியிலே குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் நியாயமாக நடந்து கொள்வீர்கள். இருந்தாலும் கோபம் ஏற்படும். முக்கியமாக கோபத்தை தவிர்த்து விட்டால் இந்த வாரம் முழுமைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு திகழ்வார்கள். 5ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். இருந்தாலும் குருடைய பார்வை அவர்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
8ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே குழந்தைகள் தொழில் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ உங்களை விட்டு சில காலம் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு உஷ்ணம் காரணமாக அல்லது காரம் ஒவ்வாமை காரணமாக, அதாவது காரம் அவர்களுக்கு சேராது, காரம் ஒவ்வாமை காரணமாக பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தந்தைக்கு தேவை. ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். அதற்குரிய வெகுமானம் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபசமத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசியில் உங்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு ஜென்ம குருவாக சூரியன் உங்கள் ராசியிலே இருப்பதும், 9ஆம் இடத்திலே இந்த குரு உங்கள் ராசியிலே இருப்பதும், 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்திற்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசி பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவியின் சுகத்திற்காக, மனைவியின் சந்தோஷத்திற்காக செலவுகள் நடக்கும். அந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது குடும்பத்திலே சிறு அளவிலே மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் கட்டுக்கடங்காத அளவுக்கு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 4ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்துல புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. 8ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் பெரிய தோஷங்கள் தகப்பனுக்கு ஏற்படுத்தாது. ஏனென்றால் 9ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் தகப்பனுக்கு ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு 8ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது அடிவயிற்றில் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. மேலும் ஏற்கனவே அல்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இருப்பது தந்தை நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு பல விதத்திலும் உதவுவார்கள். அவருடைய உதவி உங்களுக்கு பேருதவியாக இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது ஏற்றுமதி தொழில் செய்பவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 10ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை விரும்புகின்ற மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். 12ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறைக்காக, தொழில் வளர்ச்சிக்காக செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பலாம். அடுத்து மிதுன ராசி பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த வாரம் வர வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினான். அதற்கு பரிகாரமாக
ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருப்பது சிறு அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது, யோகாதிபதி இருப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் லாபஸ்தானத்தில் குருபான் இருந்து செவ்வாயுடைய வீடான 5ஆம் இடத்தை நோக்குகிறார். ஆகவே குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். குழந்தைகளும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதம் மேலும் அவர்களுடைய நட்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த வாரம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. என்றால் சூரியன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அது முக்கியமாக தை 1ஆம் தேதி முதல் சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கு முன்பாக 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே மார்கழி மாதம் முடிய நன்மை தருகிறது. தை மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. எந்த ஒரு சிறு பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 8ஆம் இடத்திலே உங்களுக்கு அஷ்டம சனியாக சனி பகவான் இருக்கிறார். ஆனால் சனி பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதனால் அஷ்டம சனி பாதிப்பை ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 9ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குருபான் இருப்பது தந்தை மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே சரியான பரிகாரத்தின் மூலமாக தந்தையின் ஆரோக்கியத்திற்கு நல்ல உதவி கிடைக்கும். இந்த வாரம் கடகராசியிலிருந்து நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 7ஆம் இடத்துல இந்த வாரம் சூரியன் வருவதனால் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுக்கு நெய் தீபம் வைத்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைத்து நல்ல சந்தோஷத்தையும் அன்யோன்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது காரிய வெற்றி என்றும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தாராள பண வரவு என்றும் கூறுவார்கள். 2ஆம் இடத்துல கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குடும்பத்திலே அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும், குடும்பத்திலே சுபகாரியங்கள் நடக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்துல சூரியன் இருப்பது எளிதில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சயமாக இந்த இன்டர்வியூலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சஞ்சாரம் செய்வது மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும், மனைவிக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும், மனைவியால் உங்களுக்கு தனலாபம் காத்திருக்கிறது. 8ஆம் இடத்துல ராகுவான் இருந்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் ராகு பகவான் இருக்கின்ற ராசிநாதன் குரு 10ஆம் இடத்துல இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்றிருப்பது தொழில்துறையிலே உங்களுக்கு வேலைப்படு மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையிலே நிறைய வேலைப்படு இருந்து நிறைய சங்கடங்கள் இருக்கும். இருந்தாலும் கவலை இல்லாமல் நீங்கள் நியாயமாக தொழில் செய்யுங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தந்தைக்காகவும் நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் செலவுகள் செய்வீர்கள். அந்த செலவினால் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இந்த வாரம்
சிம்ம ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்ம ராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சிம்ம ராசிக்கும் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே குருவான் இருப்பது தொழில்துறையிலே சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்திமம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாகவே சிம்மராசியில் பிறந்த இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தெய்வ அனுகிரகம் நன்றாக கிடைக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே கேதுவான் இருப்பது நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த வாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது செலவினங்கள் குழந்தைகளுக்காக நடக்கும். குழந்தைகளுக்கு சிறு உடல் கோளாறுகள் ஏற்படும். இருந்தாலும் குருடைய பார்வை பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவுகளுக்கு அவர்களும் நல்லபடியாக இருப்பார்கள். 6ஆம் இடத்திலே சுக்கிரன் சனி சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தொழில்துறையிலே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். இந்த வாரம் குடும்ப தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் அது சுப செலவாகவே இருக்கும், கவலைப்பட வேண்டாம். 7ஆம் இடத்துல ராகுவான் இருந்தாலும் குரு லாபஸ்தானத்திலே இருப்பதனால், பாக்கியஸ்தானத்திலே இருப்பதனால் இந்த வாரம் மனைவியால் நல்ல பாக்கியம் இருக்கிறது. மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி சிறிது கோபத்துடன் இருப்பார்கள். இருந்தாலும் ஒருவருக்கொரு அன்யோன்யம் நன்றாகவே இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவான் இருப்பது தெய்வ அனுகூலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்து நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது நீண்ட ஆயுள் இருக்கிறது. மேலும் செவ்வாய் லாபஸ்தானத்திலே இருப்பதனால் இந்த வாரத்திலே ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்தால் அவை கட்டுக்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் லாபஸ்தானத்திலே செவ்வாய் இருப்பது எதிர்களால் கூட இந்த வாரம் நல்ல லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தை 1ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் வருகிறார். அந்த 5ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது உங்களுக்கு ஓரளவு உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகளுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைத்து வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதன் மூலமாக செலவுகள் சுப செலவாக மாறி நன்மைகளை ஏற்படுத்தும் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. மேலும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தை பிறந்த பிறகு உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்வீர்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் விரைவில் நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். புத்திசாலித்தனமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். 4ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனால் இந்த வாரத்திலே நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்களாலும் நீங்கள் தனலாபத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருப்பது மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நல்ல புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவார்கள். இந்த வாரம் குழந்தைகளுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 6ஆம் இடத்திலே ராகு இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தாராள பணப்புழக்கம் உங்கள் குடும்பத்திலே இருக்கும். தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் விஸ்தரிப்பு தாராளமாக நீங்கள் செய்யலாம். 8ஆம் இடத்துல குருபான் வக்கரம் பெற்றிருப்பது உங்களுக்கு
வயிற்றில் சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றதால் வக்கர கதியுடன் இருக்கிறார். ஆகவே மனைவி பேரில் தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். மேலும் தொழில்துறையில இருந்த சுமைகள் ஓரளவு குறைந்து நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உருவாகும். தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். 12ஆம் இடத்துல கேது இருப்பது தொழில் விஸ்தரிப்பு காரணமாக, தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடையும் என்பது உறுதி. அடுத்து துளாராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் துளாராசியில் இருந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி 11 ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை, ஜனவரி 11 சனிக்கிழமை இரவு 11:51 முதல் ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:19 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தது ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, இந்த 2 கிழமைகள் வருகின்ற, அதாவது நடப்பு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை, இந்த 2 கிழமைகள் மாத்திரம் உங்களுக்கு முழு சந்திராஷ்ட தினம். மற்ற தினங்களில் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. என்றால் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் இந்த வாரம் சந்திராஷ்டகம் பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது. இருந்தாலும் சந்திராஷ்ட தினத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிவிட்டு செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவரும் உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். நல்ல பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரைவில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை பாக்கியத்திற்கான அறிகுறிகள் தென்பட வாய்ப்பு இருக்கிறது. பூர்வீக புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளும் நிலம் சமுதிர பிரச்சனைகளும் விரைவில் தீர்ந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். 2ஆம் இடத்துல புதன் இருப்பது புத்திசாலித்தனமாக செய்து பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். 3ஆம் இடம் சூழ்நிலை இருப்பது தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரம் 4ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இருப்பதால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்களுடைய உதவியின் மூலமாக நீங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றியும் பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலிருந்த பின்னடைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் ராகு பகவான் இருந்தாலும் அவர் குருடைய வீட்டு நட்பு வீட்டிலே இருப்பதனால் பெரிய ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வாரம் தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்தால் நல்ல தரிசனம் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். 9ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்திக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டக தினங்களை தவிர, அதாவது ஜனவரி 12, 13 தவிர மற்ற நாட்கள்ல பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் விருச்சிக ராசி பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 18 சனிக்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று வக்கரகதியிலே இருப்பதனால் ஏற்றத்தாழ்வுகள் சிறிதளவில் இருக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். இதன் மூலமாக பிரச்சனைகள் தீரும். மேலும் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது.
இந்த வாரம் மைய பகுதியிலே உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. தனுசு ராசி இருப்பவர்கள் ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:19 முதல் ஜனவரி 16 வியாழக்கிழமை பகல் 11:16 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 14 செவ்வாய்க்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 16 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செய்வது மிகவும் சிறப்பானது. பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் காப்பாற்ற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசியிலே புதன் இருப்பது தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அந்த முயற்சிகள் எல்லாம் சந்திராஷ்ட தினங்களை தவிர மற்ற நாட்களை செய்வது மிகவும் சிறப்பானது. புத்திசாலித்தனத்துடன் செயல்படுவீர்கள். அதன் மூலமாக வெற்றியையும் பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தந்தை மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. தை மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை உங்களுக்கு நல்ல ஆதரவை அளிப்பார்கள். 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தைரியமாக காரியங்களை செய்து வெற்றியை பெறுவீர்கள். மேலும் திடதேக ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ராகுவான இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். 6ஆம் இடத்துல குருவான இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் இந்த வாரம் உங்களுடைய சுய தேவை என்றால் தேவைக்கு அதிகமாக வாங்கக்கூடாது. நல்ல காரியங்களுக்கு கடன் வாங்கலாம். ஆனால் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. 8ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் அதில் வில்லங்கங்கள், பிரச்சனைகள், சகோதர பகைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்தில் கேதுவான இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. கவலைப்படாமல் உங்களுடைய தொழிலை செய்யுங்கள். சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருங்கள். தனுசு ராசி இந்த வாரம் நல்லா இருக்கும். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் தனுசு ராசி செய்ய வேண்டிய பரிகாரம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்திலே இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, அது மாத்திரமில்லாமல் பண விஷயத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஓரளவு நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்கள் இந்த வார கடைசியிலே சந்திராஷ்ட தோஷம் வருகிறது. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜனவரி 16 வியாழக்கிழமை பகல் 11:16 முதல் ஜனவரி 18 சனிக்கிழமை இரவு 9:28 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்கள் ஜனவரி 16 வியாழக்கிழமை, ஜனவரி 17 வெள்ளிக்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வார ராசி பலனை பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் ராசியிலே சூரியன் இருப்பது இந்த வாரம் நிறைய தூக்கமின்மை ஏற்படும், நிறைய மன கஷ்டங்கள், சிரமங்கள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. என்றால் செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. பிரயாணங்கள் செய்யும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. தேவையில்லாமல் உங்களுக்கு தூக்க குறைவுகள் ஏற்படும். ஆனால் தூக்க குறைவுடன் இருப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. உடல் உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இருப்பது பனிப்பிரதேசங்களில் வாழ்பவர்களுக்கு இந்த வாரம் டஸ்ட் அலர்ஜி ஏற்பட்டு அதன் மூலமாக மூச்சு ப்ராப்ளம் ஏற்படும். ஆகவே ஆனால் வெயில் ஸ்தானங்களில் இருப்பவர்களுக்கு இந்த தோஷம் ஏற்படுத்தாது. இருந்தாலும் டஸ்ட் அலர்ஜி ஏற்படும் என்று இருப்பதால் சளி காய்ச்சல் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் சனி இந்த 2 கிரகங்கள் இருப்பதனால் இந்த வாரத்திலே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவருடைய பரிபூர்ண ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்த நன்மைகளை பெறுவீர்கள். குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வ பலத்தினால் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று எதிர்பார்க்கலாம். 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு
ஓரளவு தீர்வுகள் கிடைக்கும். அதற்கான முயற்சிகளில் மெதுவாக ஈடுபடலாம். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. என்றால் செவ்வாய் நீச்சம் அடைந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியம் பெரிய பிரச்சனை இருக்காது. நல்ல அன்யோன்யம் ஏற்படும். 9ஆம் இடத்திலே கேதிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் அனுகூலம் நன்றாக இருக்கு. தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது குழந்தைகளுடைய படிப்புக்காக, எதிரிகளை வெல்லக்கூடிய அந்த சிரமத்திற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். தந்தைக்காகவும் செலவினங்களாகும். ஆக செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்கிறது. அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மகர ராசியில் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசியிலேயே சூழ்நிலை இருப்பது மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். வில்வ இலையினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். 7ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது முருகனுக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகர ராசியிலிருந்து நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தது உங்கள் ராசியிலே உங்கள் ராசிநாதன் ஆட்சிய பலத்துடன் இருந்து சுக்கிரனுடன் இருக்கார். ஆகவே இந்த வாரம் ஒரு சந்தோஷமான வாரமாகத்தான் இருக்கிறது. பிரச்சனைகள் எதுவும் பெரிதாக இருக்காது. சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நல்ல சாதனையும் செய்வீர்கள். 2ஆம் இடத்தில் ராகுமன் இருப்பது மற்றவருடன் பேசும்போது தேவையற்ற விவாதங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. இல்லாவிட்டால் சிறு அளவில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில் துறை வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றத்துக்காக சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கடன் வாங்கினாலும் எதிர்காலத்தில் கடன் அடைந்து நன்மைகளை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது லட்சுமிகரம், தன வரவும் உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில்துறையில பழைய பாக்கிகளும் வசூலாகும். தொழில் விஸ்தரிப்பும் நீங்கள் செய்வீர்கள். 8ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக பிரயாணத்தில் பெரிய தீங்கு இருக்காது. தெய்வஸ்தானங்களுக்கு தாராளமாக யாத்திரைகளை செய்யலாம். நன்மைகளை பெறுவீர்கள். லாபஸ்தானத்திலே புதன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துடைய புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது குழந்தைகளால் தன லாபத்தை அடைவீர்கள். குழந்தைகள் தேர்வு செய்தவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். 12ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது மனைவிக்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது தொழில்துறைக்காக சிறிது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நிதி வைக்க வேண்டும். 12ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது மனைவிக்காக செலவினங்கள் ஆகும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக மனைவிக்கும் நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையிலும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறு இந்த 2 பரிகாரமே உங்களுக்கு போதுமானது. அடுத்து மீனராசி. மீனராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியில ராகுவான் இருக்கிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருப்பது தைரியமாக காரியங்களை செய்வீர்கள். அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாம் நீங்கி
நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். 7ஆம் இடத்துல கேதுபான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். மனைவின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மனைவி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். மனைவி நல்ல ஞானத்தை பெறுவார்கள். அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 10ஆம் இடத்துல புதன் இருப்பது தொழில்துறையில நல்ல முயற்சிகள், புது முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபசனத்தில் சூழ்நிலை இருப்பது உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த தை மாதம் மிக மிக ஏற்ற மாதமாக இருக்கிறது. பொதுவாக 11ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பது பல தோஷ நிவர்த்தி என்று கூறுவார்கள். அதுவும் குருடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே எதிர்களை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் தோஷ பரிகாரங்கள் இந்த மாதம் செய்தால் தோஷங்கள் பரிகாரமாகி நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்து லாபாதிபதி சுக்கிரன் இருக்கிறார். எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவினங்கள் ஆகும். அந்த சுக்கிரனுடன் அந்த சனி இருப்பதனால் சுப செலவாகவே இருக்கும். இந்த வாரம் மீன ராசியில பிறந்த நல்ல நாட்கள். மீன ராசியில பிறந்து பூரட்டாதி நாக பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 18 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி 13 திங்கட்கிழமை, ஜனவரி 15 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இவ்வாறாக அடுத்து இந்த வாரம் மீனராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரத்தில் உங்கள் ராசியிலே ராகு இருப்பது தேவையற்ற கோபங்களை உருவாக்கும். ஆனால் கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக திங்கட்கிழமை ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு வைக்க வேண்டும் அல்லது நல்லெண்ணெய் விளக்கம் வைக்கலாம். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மீனராசியில் இருந்தவர்கள் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்தை விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.